بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فاتقوا الله ما استطعتم لا يكلف الله نفسا إلا وسعها. புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மாதாந்த தர்பியா அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தர்பியா என்பது நம்மை பயிற்றுவிக்க வேண்டும், இஸ்லாமிய சூழலிலே தம்மை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மாதாந்தம் இப்படியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அன்பானவர்களே, அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காக வேண்டி நாம் பல முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டும் வருகிறோம். இந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்திய ஒரு விடயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற இந்த சமூகம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளிலே உள்ளதுதான் இந்த மென்மை என்ற ஒரு பண்பு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆரம்பமாக நான் சொல்லுகிறேன், இஸ்லாம் தீவிரவாதத்தை அங்கீகரிக்கவில்லை, அதை வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாம் வன்முறையை ஒருபொழுதும் ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகளை ஒருபொழுதும் அங்கீகரித்ததில்லை. அதை முழுவதுமாக வன்மையாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிப்பதை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் என்று பொருள்படுகின்ற ஒரு மார்க்கம். எப்படியான விடயங்களை அடிநாதமாக கொள்ள முடியாது என்பதிலே நாம் எல்லாம் ஒருமித்த கருத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மென்மை என்று வருகிற பொழுது நாம் எல்லோருமே மிக இலகுவாக விளங்கி வைத்திருக்கிறோம். யாரையும் பார்த்து கோபப்படக்கூடாது, எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும், இதுதான் மென்மை என்று நாம் புரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் மென்மை என்பது ஒரு பெரியதோர் தலைப்பு. ஒரு அன்றாட ஒரு மனிதனுடைய வாழ்விலே சகல நிலைமைகளிலும் இந்த மென்மை என்பது இருந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இப்போ பள்ளி வாசலில் நாம் இருக்கிறோம், ஒரு வக்து தொலை வந்திருக்கிறோம், ஒரு ஆள் தடபடன்னு சொல்லி பள்ளி வாசல் உள்ளுக்கு வாரார். நம்ம அதை எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவோம்? ஒரு பள்ளி வாசல் அமைதியாக வர முடியாதா? இதுதான் மென்மை. ஒரு ஆள் வாகனத்தில் என்ன செய்கிறார்? ஹோனை மடிச்சு கொண்டு ஸ்பீடாக போகிறார். நாமளும் சேர்ந்து ஏசுவோம் அவருக்கு. ஒரு ஆள் நமக்கிட்ட ஒரு ஆள் அவரை பற்றி ஏசினாருண்டா நம்முடைய உணர்வின் அடிப்படையில் நாமளும் சேர்ந்து தான் ஏசுவோம். மனுஷ மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் மெதுவாக போக தெரியாதா? இதுதான் மென்மை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மென்மை என்ற ஓர் அம்சத்தை எல்லா விடயங்களிலும் கடைபிடிக்குமாறு சொல்லுகிறது. ஒரு மனிதருக்கு ஏனைய மனிதர் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், கற்பித்தல் சார்ந்த நடவடிக்கைகளிலே அவர் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய பிள்ளைகளோடு நடக்கின்ற பொழுது அதிலும் கூட அவர் மென்மையை கடைபிடிக்க வேண்டும்.
தான் இருக்கிறேன், தனக்கு கீழே பல மனிதர்கள் என்னுடைய அலுவலகத்திலே அல்லது என்னுடைய வேலை தளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலும் நான் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்றுதான் மிருகங்களோடும் நாம் என்ன செய்யணும்? மென்மையை கடைபிடிக்க வேண்டும். இப்படி என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் மென்மை என்கின்ற விடயம் சகல விடயங்களிலும் காணப்படுகின்ற ஓர் அம்சம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, உண்மையில் நம்ம சில மக்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. அல்லது திருமண பேச்சுகள் சில குடும்பங்களிலே இருந்து வந்தால் நாம் அதை எடுத்த மாத்திரத்திலே நிராகரித்து விடுவோம். சில ரீசன் சொல்லுவோம், அவங்களோட யார் வாழ்றது, அவங்களோட யார் சேர்ந்து ஒர்க் பண்றது, எப்போ பார்த்தாலும் முகம் கடுகடுத்த மூஞ்சி, எப்போ பார்த்தாலும் பாஞ்சிதான் பேசுவார். எனவேதான் அதை யாருமே ஒரு பொழுதும் விரும்புவது கிடையாது. அதை விடுத்து எல்லா மனிதர்களோடும் அன்பாக நடந்து கொள்கிறார். யாரை பார்த்தாலும் அழகான முறையிலே பேசி பழகுகிறார். இன்முறுவலோடு அவர் வாழ்கிறார் என்று சொன்னால் எல்லோருமே அவரை மதித்து அவருக்கென்று மிகப்பெரிய ஓர் இடத்தை கொடுத்து அழகு பார்ப்பதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சகல நிலைமைகளிலும் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அவருடைய இழப்பை மிகப்பெரிய ஓர் இழப்பாக நாம் கருதுகிறோம். அவர் மரணித்தால் நம்மால் மிக மிக ஆழ்ந்த அனுதாபத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லது அவர் வேறு ஓர் தேவைக்காக வேண்டி நம்மிலே இருந்து பிரிந்து விடுகிற பொழுது அவருடைய பிரிவை நாம் என்ன செய்கிறோம்? மிகப்பெரிய ஓர் கஷ்டமாக எடுத்துக்கொள்கிறோம். காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த மென்மை என்ற தன்மை அவரிடம் இருந்ததால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை நேசிக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த மென்மை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஒரு செயற்பாடு. நம்முடைய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா அம்சங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மென்மை என்பது கலந்திருப்பதை நாம் பின்வருகின்ற ஹதீதுகள் அல் குர்ஆன் மூலமாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மென்மை எந்த விடயத்திலே இருக்கிறதோ அந்த விடயம் அழகாக இருக்கும். அதை விடுத்து வமா நுசிய மின் ஷைஇன், இந்த மென்மை என்பது எந்த விடயத்திலே இருந்து ஒதுக்கப்படுகிறதோ அல்லது வெளியேற்றப்படுகிறதோ அந்த விடயம் கெட்டதாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எனவே மென்மை கலந்த செயற்பாடு எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுகிறது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை விடுத்து அந்த மென்மை எந்த செயற்பாட்டிலே இல்லையோ அந்த செயற்பாடு அடியோடு நிராகரிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் இந்த மென்மை என்பது அல்லாஹும் அவனுடைய பண்பாக சொல்லுகிறான். நமக்கு தெரியும், அல்லாஹுக்கென்று பெயர்கள் பண்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அமானிதமானவன். அல்லாஹ் ஒரு பண்பு இருக்கிறது என்று அவன் சொன்னால் கட்டாயமாக அவன் அந்த பண்பை நிறைவேற்றியே ஆகுவான். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. அல்லாஹுடைய பண்புகள்ல ஒரு பண்புதான் ரஃபீக், அவன் மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, அனைத்து காரியங்களிலும் அவன் மென்மையை விரும்புகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். பாருங்கள், நபிகளாருடைய முன்மாதிரி, நபிகளாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நாம் இந்த மென்மையான பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே அணிகலனாக கொள்ள வேண்டும். இதுதான் தர்பியா. இங்கே சொல்லப்படுகின்ற விடயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொள்ள வேண்டும்.
இயலுமான வரை அதனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நாம் நபிகளாரை முன்மாதிரியாக பின்பற்றுகிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவும் சொல்லுகிறான் எப்படி? அவன் மென்மையானவன், அனைத்து விடயங்களிலும் மென்மையை விரும்புகிறான். எனவேதான் அன்பானவர்களே, இந்த மென்மை என்பது அல்லாஹ் அவனுடைய தூதர் அல் குர்ஆன் சுன்னா மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா பல திருமறை வசனங்களிலே சொல்லுகிறான் எப்படி? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இயலுமானவரை. இன்னும் ஒரு திருமறை வசனத்திலே லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவனுக்கு எந்த விடயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை? நிர்பந்திப்பதில்லை, அவனுக்கு கொடுப்பதில்லை. அதே போன்றுதான் அதே போன்றுதான் அதே போன்றுதான் இந்த அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, அல்லாஹ் தர்மம் என்று வருகிற பொழுது அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு கொடுத்தானோ அதை தாண்டி அவனிடம் இருந்து அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுதான் அவனிடம் எதிர்பார்ப்பான். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு எந்த அளவு சோதனையை கொடுக்கலாமோ அந்த அளவு மாத்திரம்தான் அவனுக்கு சோதனையை கொடுப்பான். அதை விடுத்து அவன் ஒரு பொழுதும் அல்லாஹு தாலா யாரையும் தண்டிப்பது, யாரையும் நிர்பந்திப்பது, யாருக்கும் அளவு மீறி கொடுப்பது கிடையாது. அல்லாஹு தாலா மென்மையானவன் என்பதை சான்று பகர்கின்ற ஆதாரங்களாக இவை இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவேதான் இந்த மென்மை என்பது அல்லாஹ்விடம் இருக்கிற ஒரு பண்பு என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹுடைய அடியார்களோடு மென்மையாக நடக்கிறாரோ அவரோடு அல்லாஹ் மென்மையாக நடக்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய அடியார்களுக்கு பயன் தருகின்ற விடயத்திலே யார் நடக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹு தாலா பயனை கொடுக்கிறான். யார் அல்லாஹினுடைய அடியார்களுடைய குறைகளை மறைக்கிறாரோ அல்லாஹும் அவருடைய குறைபாடுகளை மறைக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹுடைய அடியானோடு எப்படி இருக்கிறானோ அது மாதிரி தான் அல்லாஹ் அந்த அடியானோடு இருந்து கொள்கிறான். நாம் ஏனைய மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்தால் அல்லாஹ் நம்மீது நல்ல முறையிலே நடப்பான். இப்பல விடயங்களிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். பல உதாரணங்களை நாம் கூற முடியும். எனவேதான் அல்லாஹுடைய அடியார்களோடு யார் நல்ல முறையிலே நடக்கிறாரோ, யார் மென்மையான முறையிலே நடக்கிறாரோ அல்லாஹும் அவர் மீது மென்மையாக நடந்து கொள்வான் என்று சொல்லி இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஒரு சந்தர்ப்பத்திலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அறிவிக்கிறார்கள், யஹூதிகள் வந்து அல்லாஹுடைய தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது உம்மீது அழிவு உண்டாகட்டும் என்ற கருத்துப்பட யஹூதிகள் சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதரும் அலைக்கும் என்று சொல்கிறார்கள், உங்களுக்கு மீதும் அப்படி நடக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை சபிப்பானாக, அல்லாஹுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் மஹ்லா யா ஆயிஷா, ஆயிஷாவே கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் அமைதியாயிருங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அலைக பிர்ரிஃப்க், நீங்க என்ன செய்யணும்? மென்மையை கடைபிடிக்க வேண்டும். வய்யாகி வல் உன்ஃப், வன்முறையையும் இவ்வாறு மென்மை இல்லாமல் நடந்து கொள்வதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அவலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னதை நீங்க கேட்கவில்லையா யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா என்று தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சொல்லுகிற பொழுது, நான் கூறிய விடயம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவர்கள் கூறிய விடயம் மறுக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அந்த முஸ்லீம் அல்லாத மக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துமீறவில்லை. அவர்களை விட ஒரு படி மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லவில்லை. இன்றைக்கும் அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாம் கோலோச்சிய ஒரு மார்க்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மரியாதையோடும் ஒரு தலைவருமாக அன்று காணப்பட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் மீது அவர்கள் எல்லை கடக்கவில்லை. அவர்கள் இருந்த இடத்திலேயே இவர்களும் இருந்தார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திலே சில மேலதிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்கிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிப்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் திருமீதியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் மென்மையான விடயத்தை தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறாரோ அவர் நிறையவே நலவுகளை சுமந்து கொண்டவராவார். அதே போன்று எவர் இந்த மென்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர் நிறைய நலவுகளை இழந்தவர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எனவேதான் இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மென்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த வன்முறையால், அத்துமீறலால், மென்மை இல்லாமல் நடந்து கொள்வதால் எதையுமே நாம் இந்த உலகத்திலே சாதித்து விட முடியாது. மாறாக அன்பு மென்மையின் மூலமாக எல்லா விடயங்களையும் சாதித்து கொள்ள முடியும் என்றுதான் நாமெல்லாம் இந்த உலகத்திலே மென்மையாக அன்பாக நடந்து கொள்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வைதா தவல்லா சஆ ஃபில் அர்லி லியுஃப்ஸித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். அவர்கள் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே குலப்படியை உண்டு பண்ண விரும்புகிறார்கள். யார் மென்மை இல்லாமல் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், அல்லாஹு தஆலா இப்படி அத்துமீறி குலப்படி செய்கின்றவர்களை விரும்ப மாட்டான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். வைதா கீல லஹு தகில்லா, அவருக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவரிடம் இருக்கின்ற அந்த ஆணவம் அவரை பாவத்தின்பால் கொண்டு செல்லும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவருக்கு நரகம்தான் போதுமானது என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவேதான் இந்த வன்முறையின் மூலமாக, அத்துமீறல் மூலமாக எந்த ஒன்றையும் சாதித்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த அத்துமீறல் அல்லது வன்முறையிலே காணப்படுகின்ற ஒரு விடயம்தான் ஒருவர் இன்னொருவரை பயம் காட்டுவது. ஒருவர் மென்மை இல்லாமல் இன்னொரு மனிதர் மீது ஒரு கம்ப அல்லது ஒரு பொல்லை கொண்டு பயங்காட்டுவதும் கூட இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதின், யாரு தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு ஒரு இரும்பை கொண்டு என்ன செய்கிறாரோ ஒரு பயம் ஒன்று காட்டுவாராக இருந்தால் ஃபஇன்னல் மலாயிகத தல் அன்ஹு, அவரை மலக்குமார்களுடைய சாபம் அவருக்கு உண்டாகும். பாருங்கள், இன்னும் ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் நடந்து செல்கிறார்கள். ஒரு சஹாபி தூங்குகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த சஹாபாக்கள் அவருக்கு பயங்காட்டுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐயுரவ்விய முஸ்லிமா,
ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு பயத்தை காட்டுவது ஹலாலாகாது, கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த செய்தியிலும் கூட நாம் சாதாரணமாக நமக்கு கோபம் ஏற்படுகிற பொழுதோ நாம் என்ன செய்வோம், அடுத்த ஆளுக்கு ஏதாவது ஒன்றை காட்டுவோம். தன் கையில் ஏதாவது இருக்குதோ அல்லது நம்ம ஒரு ஆளுக்கு அடிக்க போகிறதுக்கு என்ன செய்வோம், வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கொண்டு வந்து காட்டுவோம். இதையும் கூட இஸ்லாம் கண்டிக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் எவ்வளவு சாஃப்டான, எவ்வளவு மென்மையான மார்க்கம், அடுத்தவர்களோடும் எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த மென்மையான பண்பு என்பது இந்த இஸ்லாம் பரவுகின்ற ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு பண்பாகவும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதிகமாகவே இந்த பண்பு காணப்பட்டது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். நீ அந்த மக்களோடு கடுகடுப்பான மூஞ்சோடும் கடுகடுத்தவராகவும் நீ இருந்திருந்தால் உன்னை விட்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, விரண்டோடி இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் அழகான முறையிலே சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஃபு அன்ஹும், அவங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், குற்றங்குறைகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அந்த மக்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், ஏனைய விடயங்கள்ல அவங்களோட மஷூரா செய்யுங்க. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் உறுதியான முடிவை எடுத்தால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைத்து விடுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹு தஆலா இவ்வாறு தவக்குல் வைக்கின்றவர்களை விரும்புகிறான். பாருங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த திருமறை வசனம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், ஏனைய விடயங்களிலே ஏதாவது குறைபாடுகள் செய்கிற பொழுது அவரை மன்னிக்க வேண்டும், அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஒரு சகோதரன் அவனும் நன்றாக இருக்க வேண்டும். இதுவும் கூட மென்மையில் உள்ளடங்குகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவரோடு சேர்ந்து ஏனைய உலக விடயங்களிலே எல்லாம் மஷூரா செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துவதை பார்க்கலாம். எனவேதான் இதுவும் கூட இந்த மென்மையினுடைய பாகங்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவனாக நான் இருந்தேன். 10 வயதில் இருந்து நான் என்ன செஞ்சேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் ஹிதுமத் செஞ்சேன். அவங்க எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு சீ என்ற வார்த்தையும் கூட சொல்ல இல்லை. நான் ஏதாவது ஒன்றை செய்தால் நீ ஏன் இதை செஞ்சாய் என்றும் கேட்கல, ஏதாவது ஒன்றை விட்டால் நீ ஏன் விட்டா என்னும் என்ன செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் எந்த விதமான கேள்வியும் கேட்கவே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கிராமப்புற ஒரு அரபி வந்து ஒரு போர்வையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை அப்படியே இறுக்கி விடுகிறார். அந்த இறுக்கியனுடைய அந்த தாக்கம், அந்த அடையாளம் நபிகளாருடைய கழுத்திலே இருந்தது. அவர் அவ்வாறு இறுக்கி அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வங்கள்ல இருந்து எனக்கும் தாங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து சிரிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுங்க என்று சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். பாருங்கள், வந்த ஒரு மனிதர் தன்னை அப்படியோ பிடித்து தன்னுடைய கழுத்தை இறுக்கி அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கலாம்
ஒருவர் பேசுவதை அடுத்த நபர் கேட்டுக்கொண்டு உள்வாங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதை பார்த்த ஏனைய நபர்கள் இவர் என்ன கோழையாக இருக்கிறார், அவர் சொன்னது அப்படியோ உள்வாங்கி இருக்கிறார், இவருக்கு என்ன புத்தி கட்டு போயிட்டா, இவரும் சில 4 கேள்வியை கேட்கலாம் தானே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுறோம். அல்லது பொறுமையாக போவதை ஒரு கோழைத்தனமாக நாம் பார்க்கிறோம். பொறுமையாக நடந்து கொள்வதை ஒரு இழிவான ஒரு பண்பாக நாம் பார்க்கிறோம். மென்மையா இருந்தா தன்னை கழுத்துக்கு மேல ஏறி போயிடுவான், இப்படியும் செல்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவ்வாறான புரிதல்கள் பிழையான அல்லது நாமவே நினைத்து கொள்கின்ற புரிதல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக இஸ்லாமிய மார்க்கம் பொறுமையை விரும்புகின்ற மார்க்கம், மென்மையை விரும்புகின்ற மார்க்கம், மன்னிப்பை அதிகமாக விரும்புகின்ற மார்க்கம். ஒருவர் இன்னொருத்த மன்னிப்பு கேட்டா அடுத்தாக்கள் சொல்லுவாங்க இவர் அவர்கிட்ட செகண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி. ஆனா இஸ்லாம் அதைத்தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுது. நாம எப்படி யோசிக்கிறோம்? செகண்ட் என்று சொல்லி நம்மகிட்ட போவதும் கிடையாது. நான் தரத்தில் அவரோட குறையாளா என்கிற ஒரு எண்ணம் நம்மளோட மனதில் என்ன செய்யுது, அடுத்தாக்கள் இப்படி சொல்லிடுவாங்களோ என்ற எண்ணம் நம்மளை அப்படியோ வச்சு கொண்டிருக்குது. அன்பானவர்களே, இதெல்லாம் பிழையான சிந்தனைகள். இது அப்படியோ விட்டு விடுவோம். இதற்கு பிறகாவது நாம் என்ன செய்வோம், அந்த உரிய நபர்களை சந்தித்து நாம் ஏதாவது குறைபாடுகள் செஞ்சா மன்னிப்பு கேட்போம். அதான் ஃபர்ஸ்ட் லெவல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வோம், மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே இருந்து உறுதி பூண்ட வேண்டும். அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனுடைய சகல விடயங்களிலும் மென்மை என்ற ஒரு விடயத்தை கடைபிடித்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் அந்த பொறுமை என்ற எல்லையை தாண்டி எல்லோருமே முறைப்பாடு செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாகத்தான் இருக்குது. அந்த பொறுமையோடு வாழ வேண்டும், மென்மையான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற அந்த தன்மை குறைந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சார சிந்தனை மாற்றத்தின் மூலமாக மென்மையை விட்டு எல்லோருமே பொறுமையை விட்டு அடர்ந்தேறியவர்களாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே இருந்து மென்மை என்ற அந்த பண்பு கலற்றிவிடப்பட்ட ஒரு பண்பாக ஒரு இந்த காலகட்டத்தை நாம் பார்த்து கொள்ளலாம். மனிதனுடைய உள்ளங்களிலே அந்த மென்மை என்ற பண்பு இல்லாமல் போய் அத்துமீறல்களும் வன்முறைகளும் அதிகரித்திருப்பதை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கண்ணூடாக கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தஅவா செய்கிற பொழுது அதே போன்று கற்பித்தலோடு சார்ந்த நடவடிக்கைகளில் தர்பியா வேலைகளில் மென்மையை கடைபிடிக்குமாறு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபியே, நீங்க உங்களுடைய தூதருடைய பாதையின் பால் அலையுங்க. எப்படி? பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, நல்ல நுட்பமான சிந்தனைகளோடும் அழகிய உபதேசங்களோடும் என்று சொல்லி என்ன செய்யுது, அல் குர்ஆனிய மார்க்கம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, எடுத்த உடனே வெட்டொண்டு 2 துண்டு மாதிரி பேசுறது, டிப்ளோமேட்டிக்காக என்ன செய்யறது, பேசுறது, தர்க்கவியலாக பேசுவது, இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களோடு நல்ல முறையிலே பேசி அவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர அவர்களை நம்மை விட்டும் தூரமாக்குவது கூடாத ஒரு மோசமான பண்பாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சில வேலைகளுக்கு அமர்த்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு நபிகளார் சொல்லுவார்கள், பஷ்ஷிரு, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நல்ல விடயங்களை சொல்லுங்க. வலா துனஃபிரு, அவங்களை என்ன செய்ய வேண்டாம், விரட்ட வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற ஆக்களை கொத்தி கொத்தி என்ன செய்ய வேண்டாம், அப்படியோ விரட்டி விட வேண்டாம். வயஸ்ஸிரு, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, லேசான வேலையில கொடுங்க, லேசான வழியின்பால் அவங்கள வழிகாட்டுங்க. வலா துஅஸ்ஸிரு, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுகின்ற சஹாபாக்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான காரியங்களை சொல்வார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள்.
நம்மோடு இருக்கிற மக்கள் காலாகாலமாக நம்மோடு இருக்க வேண்டும். அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒன்றை பேசி அவர்களுடைய நாம் என்ன செய்யக்கூடாது, விரட்டி விடக்கூடாது. மாறாக அன்பாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது பாருங்கள், ஃபிர்அவுனிடம் எப்படி அல்லாஹு தஆலா போகுமாறு சொல்கிறான். அல்லாஹ் நான் தான் என்று சொல்லி வாதாடியவன் தான் ஃபிர்அவுன். மிக கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த ஃபிர்அவுனிடம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி, இதுஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லுகிறான், நீங்க ரெண்டு பேரும் போங்க, ஃபிர்அவுன்கிட்ட போங்க, இன்னஹு தகா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அவன் ஒரு அத்துமீறிய ஒரு மனிதன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்க என்ன செய்யுங்க, அவன்கிட்ட போயிட்டு மிருதுவான வார்த்தைகளை, மெல்லிய வார்த்தைகளை, லேசாக சென்றடையக்கூடிய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, ஒன்றோ அவன் என்ன செய்யலாம், உங்கள் மூலமாக அவன் சில விடயங்களை நினைவு கூர்ந்து கொள்ளலாம் அல்லது அவன் பயந்து கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் கடவுள் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த இறைவனே ஒரு சாதாரண ஒரு மனிதனிடம் சொல்லுகிற பொழுது நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போங்க என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த மென்மையான பண்பு இந்த அழைப்பாளர்கள் அதே போன்று ஆசிரியர்கள் இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யலாம், இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கும் கூட கஷ்டத்தை அவர்கள் விளைவித்ததில்லை. நம் எல்லோருக்குமே தெரியும், ஒரு சஹாபி சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நான் வருடம் முழுக்காக நான் நோன்பு பிடிக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய போறேன், இரவு பூராக நின்று வணங்க போறேன். இப்படி சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படியான விடயங்களை சொன்ன போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, இதற்கு அவங்க என்ன செய்யல, அலௌட் பண்ணல. என்ன செய்யல, அலௌட் பண்ணல. நீங்க என்ன செய்யணும், உங்களோட உடம்புக்கு ஹக் இருக்குது, உங்களோட குடும்பத்துக்கு ஹக் இருக்குது, உங்களை சந்திக்க வருகின்ற விருந்தாளிகளுக்கும் ஹக்கு இருக்கிறது. இதனால் நீங்க என்ன செய்யுங்க, இப்படி ஓவராக நீங்க நடந்து கொள்ள வேண்டாம் என்று சில சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாம் பார்க்கலாம். இதுவும் கூட அவர்களோடு நபிகளார் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பம் பிள்ளைகளுடைய விடயத்திலும் மென்மையை கடைபிடிக்குமாறு சொல்லுகிறது. எப்படி, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். வயது வந்த பெற்றோர்களிடம் எப்படி, நீங்க சி என்ற வார்த்தையும் சொல்ல வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அவங்க ரெண்டு பேரையும் விரட்டவும் வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பாருங்கள், கௌலன் கரீமா, சங்கையான மரியாதையான நல்ல வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹதுல் மினர் ரஹ்மா, அன்பினுடைய வார்த்தைகளை இறக்கைகளை அவர்களுக்காக நீங்க தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்கள், இந்த இஸ்லாம் தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய விடயத்திலும் கூட மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும், மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதை நான் பார்க்கலாம். அதே போன்றுதான் நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு அபி சலமா உடைய ஹதீஸ், அவர் நபிகளாரோடு சாப்பிடுகிற பொழுது அவருடைய கை அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையிடம் கனிவான முறையிலே பேசுகிறார்கள். சம் இல்லா, பிஸ்மி சொல்லுங்க, உங்களோட வலது கையால சாப்பிடுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உணவுகளை எடுத்து சாப்பிடுங்க என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு அழகான முறையிலே உபதேசம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் குடும்பம் பிள்ளைகள் என்று வருகிற பொழுது அவர்களோடும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், இந்த மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் தாம்
ஒரு பெரிய ஒரு இடத்திலே இருக்கிறோம், தம்முடைய அலுவலகத்திலே அல்லது தம்முடைய வேலை தளத்திலே ஏனைய நபர்கள் ஒர்க் பண்ணுகிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். எப்படி? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார், எனக்கு ஒரு ஹாதிம் பணிவிடை செய்யக்கூடியவர் இருக்கிறார், அவர் தவறு செஞ்சா நான் எவ்வளவு தரம் மன்னிக்கலாம் என்று சொல்லி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் அவர் கேட்கிறார், நபிகளார் அமைதியாக இருக்கிறார். மீண்டும் அவர் கேட்கிறார். மூன்றாவது தரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு நீங்க 70 தடவை நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்னும் சில செய்திகளில உங்களோடு வேலை செய்கின்றவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அவருடைய வேலையில ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லியும் இஸ்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இதன் மூலமாக நாம் என்ன விடயங்களை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், வேலை செய்கின்ற தம்மோடு இருக்கிற ஏனைய மனிதர்களோடும் கூட நாம் என்ன செய்யணும்? இந்த மென்மையான தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போலதான் இந்த மென்மையை இஸ்லாம் பல வழிகளிலே வலியுறுத்தி இருக்கின்ற அதே வேளை, கடன் நமக்கு ஒருவர் தர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய விடயத்திலும் நீங்கள் மென்மையை கடைபிடிங்கள் என்று சொல்லுவதன் மூலம் ஒரு மனிதனுடைய சகல அம்சங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் மென்மையை விரும்புவதை பார்க்கலாம். எப்படி? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வஇன் கானது உஸ்ரத்தின் ஃபனலிரத்துன் இலா மைஸரா, அவருக்கு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது, இப்போ அந்த கடனை கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஒரு காலம் ஒன்றை தாழ்த்தி கொடுங்க, கொஞ்சம் அவருக்கு என்ன செய்யுங்க? அவரோட காலத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. வஅன் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அப்படியோ அந்த அவருக்கு சதகாவாக நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லது என்று சொல்லி இன்னும் சில செய்திகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் கூட சொல்கிறார்கள். யார் நாளை மறுமை நாளில் அவருக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களிலே இருந்து பாதுகாப்பு பெற விரும்புகிறாரோ, அவர் தனக்கு யாராவது கடன் தருவதாக இருந்தால் அந்த கடனிலே சிலதை அவருக்கு விட்டுவிடட்டும் அல்லது அதிலே அவர் காலம் தாழ்த்தி கொள்ளட்டும் என்று சொல்லி அவருடைய விடயத்திலும் இஸ்லாம் மென்மையை கடைபிடிக்கிறது. மாறாக அவருக்கு மேலுக்கு மேலே வட்டியை அதிகரித்து அல்லது அவரை 4 இடத்துல அவமானப்படுத்தி சொல்லிக்காட்டி இப்படியான விடயங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபொழுதும் விரும்பவில்லை. அவருடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருக்கென்று சொல்லி ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவரும் ஒரு சாதாரண மனிதர்தான். ஆனால் அவருடைய எல்லா விடயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. எனவேதான் இவருடைய கடன் விடயத்திலும் கூட இந்த மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். இறுதியாக இஸ்லாமிய மார்க்கம் மிருகங்களோடும் கூட மென்மையை கடைபிடிக்குமாறு சொல்லுகிறது. மிருகங்களை துன்புறுத்துவது, மிருகங்களுக்கு அடிப்பது, அவர்களை ஓட விட்டு விரட்டுவது, இந்த காரியங்களையும் கூட இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அதே போலதான் ஒரு பிராணியை நாம் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கூட இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? சில அழகிய வழிகாட்டல்களை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி? அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? நல்ல விடயங்களை எல்லா விடயங்களையும் சொல்லி இருக்கிறான். நீங்க ஒன்றை அறுத்தீங்க என்று சொன்னால், ஒரு பிராணியை பலியிட்டீங்க என்று சொன்னால் ஃபஹ்சினுல் கித்லா, நீங்க என்ன செய்யுங்க? அழகிய முறையிலே நீங்க என்ன செய்யுங்க? அதை கொன்று விடுங்கள், அதை பலியிட்டு விடுங்கள். வல் யுஹித்த அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, உங்களில் ஒருவர் அந்த கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும். ஃபல் யுரிஹ் தபீஹதஹு, என்ன செய்யட்டும்? மிக குயிக்கா அறுத்து என்ன செய்யட்டும்? அந்த பிராணியை ரிலீஸ் ஆக்கி விடுங்க. கத்தியை தீட்டாமலுக்கு என்ன செய்யுங்க? அறுத்து கஷ்டப்படுத்தி விடாமலுக்கு சிம்பிளாக நீங்க என்ன செய்யுங்க? கத்தியை தீட்டி மென்மையாக நீங்க என்ன செய்யுங்க? அந்த மிருகங்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஒரு சஹாபி என்ன செய்கிறார்?
ஒரு பிராணியை அறுக்கிற பொழுதோ அப்படியோ அதை படுக்க வச்சுட்டு என்ன செய்கிறார்? கத்தியை தீட்டுறார். படுக்க வச்சுட்டு என்ன செய்கிறாரு? கத்தியை தீட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பிராணியை பல தடவைகள் மௌத்தாக்குவதற்கு நீங்கள் விரும்புகிறீங்களா? அதை பார்த்து கஷ்டப்படுத்தி நீங்கள் விரும்புகிறீங்களா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை படுக்க வைக்கிறதுக்கு முன்னால் கத்தியை தீட்டிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? படுக்க வச்சு குயிக்க அருங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு மிருகங்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறு, மென்மையை கடைபிடிக்குமாறு வழிகாட்டுகிறார்கள். எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மென்மை என்ற பண்பு ஒரு மனிதனுடைய சகல அம்சங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். மாறாக அடுத்தவரை பார்த்து சிரிப்பதில் மட்டும் போதாது, கோபத்தை குறைத்துக் கொள்வதில் மாத்திரம் போதாது. குடும்பங்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், ஏனையவர்களுக்கு வழிகாட்டுகிற பொழுது அதிலும் மென்மையை கடைபிடிக்க வேண்டும், ஏனையவர்களோடு சேர்ந்து வேலை செய்கிற பொழுது அதிலும் கூட மென்மையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதனோடு இந்த உலகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே ஒட்டி உறவாடுகிற மிருகங்கள், ஏனைய பிராணிகள், இப்படி என்று சொல்லி அன்றாட வாழ்க்கையினுடைய சகல அம்சங்களிலும் இந்த மென்மை என்ற பண்பு பிரதிபலிக்க வேண்டும். நாம் அதற்கு மாற்றமாக இருந்தால் அல்லது இந்த பண்பு நம்மனிடம் குறைவாக காணப்பட்டால் நாம் என்ன செய்யணும்? இந்த செய்திகளை அடிக்கடி வாசித்து இப்படியான விடயங்களின் மூலமாக அந்த பண்புகளை மீண்டும் மீண்டும் வளர்த்து நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய முன்மாதிரி, அந்த முன்மாதிரியிடம் இருந்த ஒரு பண்புதான் இந்த மென்மையான பண்பு. அல்லாஹும் அவனுடைய பண்பாக ரஃபீக் என்று சொல்லுகிறான். எனவேதான் அன்பானவர்களே, இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹு தாலா நமக்கென்று தயார்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த சுவர்க்கத்திலே நுழைவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.